வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நடிகர் அஜித் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முகம், சிறப்பான ஒரு நடிகர். மற்றபடி எந்த ஒரு பந்தாக்கள் இல்லாத ஒரு நடிகர், அதே நேரத்தில் அரசியல் ஆசை இல்லாத ஒரு நடிகர். சில பேர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருந்து எடுத்துக்கலாம், அவருக்கு கூட அந்த ஆசை கிடையாது. அவருக்கு பின்னால் இருந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 11 பேர் அவரை தூண்டி விட்டார்கள். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு காலத்தை வென்றவனாக இன்னைக்கு எம்ஜிஆர் நின்றுட்டு இருக்கிறார். அப்புறம் இன்னைக்கு அதிமுக எடப்பாடியால் அழிந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழல் எம்ஜிஆரோட சூழல். அதுக்கு பின்னால நடிகர் சிவாஜி கணேசன் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஜானகி அம்மாவோட கூட்டணியா வச்சாரு. 5 விசா ஒன்றும் இதுங்கள. அதுக்கு பின்னால ஏகப்பட்ட பேர் அடுக்கிட்டே போலாம். ஆமா, இன்னைக்கு விஜய் ரொம்ப மும்முரமா கட்சி ஆரம்பிச்சு அக்டோபர் 27 மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநிலம் தழுவிய ஒரு கூட்டத்தை போட்டுட்டாரு. அக்டோபர் 20 விக்கிரவாண்டியில. இன்னைக்கு மிக ஏகப்பட்ட ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்ட மாதிரி அவருடைய பேச்சுக்கள். மற்றபடி சில முக்கிய கட்சிகளே அவரை கண்டு பயப்படுகின்றன அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. ஆமா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. முதல்ல அமைதியா இருந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இருக்க சில முக்கிய கட்சிகளுக்கே ஆட்டம் கண்டு விட்டதா மாதிரி ஏதோ ஒரு வகையில நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் அக்கட்சிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அப்புறம் எல்லா கட்சிக்கும் ஆட்டம் காங்கத்தானே செய்யும். அதன் அடிப்படையில இன்னைக்கு பிரம்மாண்டமாக பேசக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக தேர்ந்து கொண்டிருக்கக்கூடார் இன்னைக்கு விஜய். அப்படி ஒரு சூழல். ஆமா, நேற்று ஆளு ஆரம்பிச்சாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, உடனே தமிழகத்தின் முதல்வராக போகின்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு பேச்சு போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஏகப்பட்ட ஒரு எதிர்ப்பு நிலைகள். அப்புறம் அதையும் மீறி சில விஷயங்களும் விஜய் பேசுறார். ஆமா, யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரர்கள் நம்மை நோக்கி கல் எறிந்தாலும் சரி, ஆமா, பொறுமையாக நிதானமாக அத்தோடு அவர்களை தவறான வார்த்தைகளை கொண்டு நம் கட்சிக்காரர்கள் விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப சமீபத்துல போன வாரம் 2 வாரத்துக்கு முன்ன நடந்த அந்த பெஞ்சல் புயல் அந்த பாதிப்புல கூட சில பேர் திமுக அரசு மேல குறை சுமத்துறாங்க. அப்படி பண்ணாங்க, இப்படி பண்றாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல உடனே அதுக்கு நடிகர் விஜய் அறிக்கை விட்டார். ஆமா, ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, செய்யறவங்கள விடுங்க, சும்மா குறை சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க உட்கார்ந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி பல விதமான அது எடப்பாடி நோக்கி எறியப்பட்ட கல்லா டிவிகே அந்த கட்சியிலிருந்து அப்படிங்கிறது அன்றைய நேரத்துல பேசப்பட்டது. இன்னைக்கு பேசப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அடிப்படையில பல பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அரசியல் அந்த ஒரு எண்ணம்ங்கிறது எல்லாத்துக்குமே இருந்தது. நடிகர் விஷால் கூட ஏதோ ஒரு வகையில ஆசைப்பட்டார். அப்புறம் என்னிடமா அவர் சொன்னாரு. சமீபத்துல பார்த்திபன் கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நானும் சில காலங்களுக்கு பின்னால் கட்சியை ஆரம்பிப்பேன் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. இது மாதிரி ஆனாலும் ஒரு பேட்டி. கமல்ஹாசன் கூட உலக நாயகன் அப்படிங்கிற மாதிரி இருந்தவர். அப்புறம் மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. எங்கேயுமே பப்பு வேகல. அப்புறம் திமுகவோட கூட்டணி அவருக்கு கொடுத்திருக்க அந்த ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவ்வளவு மாத்தபடி இப்படி ஒவ்வொரு கட்சியும் அடிக்கிட்டே போடலாம். அதுக்குன்னு ஒரு தனி வீடியோவே போடலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அடிக்கிட்டு போகக்கூடிய சமயத்துல நமக்கு பாயிண்ட்ஸ் முறையற்ற நிலையில போயிடும், மறந்து விடும். அதனால நம்ம விஷயத்துக்கு வந்தோம். இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய சமயத்துல நடிகர் அஜித்துக்கு அந்த ஆசை குறிப்பிட்ட ஆசை இல்லை. ஏன் அவரு கூட சில நேரங்கள்ல ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால் பாஜகவின் அனுதாபி, பாஜகவை சேர்ந்தவர், மறைமுக ஆதரவாளர் போட்டு பகிரங்கமாக பேசப்பட்டார். அப்புறம் அதுக்கு பின்னால சில சம்பவங்களோட நடந்தது ரசிகர்களுக்குள்ள. அப்புறம் அதை உடனே தன்னுடைய வக்கீலை விட்டு அறிக்கை விட்டாரு. அப்புறம் அதுக்கு பின்னால அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பேர் இருக்கு இல்லையா, தலை அப்படிங்கிற பேர். அந்த தலையினால அது அஜித் தான். ஆமா, இப்ப பாருங்க, யாராதான் இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட ஒரு வேலை பார்க்கக்கூடிய சமயத்துல சில பேர் என்ன பண்றாங்க, இந்த ப்ரோ அப்படிம்பாங்க. பிரதர் அப்படிங்கிறது அது ப்ரோவா அப்படிங்கிற அளவுக்கு
பப்ளிக் ஆச்சு. அது சினிமாவிலேருந்து வந்த வார்த்தை தான். அடுத்ததை சொல்ல போனா அஜித் மூலமாக வந்தது தலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை யார் பார்த்தாலும் என்னப்பா கொஞ்சம் தள்ளிக்கிங்க தலை, தள்ளிக்குங்க பெரியவங்களை அப்படிங்கிற மாதிரி தலை அப்படிங்கிற அந்த ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை, ஒரு அன்பான ஒரு வார்த்தை, ஒரு கண்ணியமான ஒரு வார்த்தையா பார்க்கக்கூடிய விஷயம். தலை அப்படிங்கிற உயர்த்தி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப சமீபத்தில் அதையும் சொல்லிட்டார் அஜித், எனக்கு தலைங்கிற வார்த்தை வேணாம்ப்பா, யாருக்கு தலைன்னு கூப்பிட வேணாம். இப்போ நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சொன்னார் பாருங்க, எனக்கு உலகநாயகன் பட்டம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி வந்து அஜித் சொல்லிட்டார். ஆனா அதையும் மீறி இந்த ஒரு வாரமா வந்து கடவுளே அஜித்தே அப்படிங்கிற வார்த்தை வந்து இணையதளத்துல ரொம்ப வைரலா போயிடுச்சு. ஆமா, நானே கூட பார்த்தேன், என்னடா இது வந்து அஜித்துக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ள சங்கடப்பட்டேன். அதாவது வந்து ஒரு தலைவனே அஜித்தே அப்படிங்கிறதுக்கு ஒரு கடவுளே அஜித்தே அப்படிங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. கடவுள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பொருள், அது எல்லாருக்கும் அது உட்காராது, உட்காத்தவும் முடியாது. கடவுள் என்பவர் ஒருவர் தான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவர் கடவுள், அது அவர் முடிஞ்சு பாருங்க. அது ப்ரெசன்ட் பாஸ்ட் டென்ஸ் மற்றபடி ஃபியூச்சர் எல்லாத்துக்கும் ஒத்து வரும், எல்லா காலங்களுக்கும் ஒத்து வரும், 8 திசைகளுக்கும் ஒத்து வரும், அவளை முடிஞ்சு போச்சு. அதனால வந்து மீண்டும் ஒரு கடவுளா அப்படிங்கிற கான்செப்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, அதனால வந்து நானே பார்த்து அசந்து போயிட்டேன், என்னன்னா அது கடவுளே அஜித் அப்படிங்கிற வார்த்தை, இவருக்கு வந்து தலைங்கிற வார்த்தையை பிடிக்காது, மற்றபடி வந்து அரசியல் கான்செப்ட் பிடிக்காது, நடிகன் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மற்றபடி கார் ரேஸ் பிடிக்கும், எவ்வளவு வேகமா ஓட்ட முடியும் பிடிக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வந்து ரசிகர்கள் கான்செப்ட்ல இது பரப்பப்படுகிறதா இல்ல வேண்டுமென்றே சிலர் பரப்புறாங்களா அப்படிங்கிற சந்தேக உணர்வுல எனக்கு வந்தது. ஆமா, அதன் அடிப்படையில அது பார்க்கக்கூடிய சமயத்தில் நடிகர் அஜித்துக்கு வந்து அது தகவல் போயிருச்சு. பார்த்தோன்னே இன்னைக்கு வந்து அவர் அறிக்கை விட்டுருக்கார் நடிகர் அஜித். ஆமா, ரொம்ப மனசு வேதனையாகவும் விட்டுருக்கிறார், அதே நேரத்துல தொண்டர்களை உற்சாகப்படுத்தியும் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவும் கொடுத்திருக்கிறார். ஆமா, சமீப காலமாக வந்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு, கடவுள் அஜித்தே அப்படின்னு எழுதாம புள்ளின்னு போட்டு அஜித்தே. அவரு கூட அந்த அவர் தன்னுடைய அறிக்கையில கூட நான் புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல தன்னுடைய அறிக்கையில கூட கடவுளுங்கிற வார்த்தை யூஸ் பண்ண. ஆமா, இது வந்து அஜித்தினுடைய மிகப்பெரிய ஒரு தனி பெருமைன்னு தான் சொல்ல முடியும். புள்ளி வச்சு அஜித்தே அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பிரபல்யமா போயிட்டு இருக்கு. ஏன்னா என் முன்னால வந்து கூப்பிடுற மாதிரி இருந்தா ஏகே அஜித்துன்னு கூப்பிடுங்க, அஜித் குமார்னு கூப்பிடுங்க, இல்ல அஜித்துன்னு கூப்பிடுங்க, மற்றபடி கடவுளே அஜித் அப்படிங்கிற வார்த்தை வேணாம், என் முன்னால எந்த ஒரு வார்த்தையுமே வேணான்ட்டார். அதன் அடிப்படையில சொல்லப்பட்டதான் ஒரு மாசத்துக்கு வந்த தலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுவும் வேணாம் அப்படின்ட்டாரு. இப்ப கடவுளே அஜித்துன்னு தொண்டர்கள் ஆரம்பிச்சோன்னா அதுவும் வேணாம் அப்படின்ட்டார். கடவுளுங்கிற சாதாரண விஷயம் அல்ல. அதே நேரத்துல வந்து எனக்கு பிடிக்காததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பல விஷயமா தகவலை சொல்லியிருக்காரு. இது வேணாம், இது வந்து பெரிய எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதனால பொது இடங்கள்ல வந்து இது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும், அதனால எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதனால குடும்பத்தை கவனிங்க, மற்றபடி சட்டத்தை மதிங்க, வாழுங்க, அத்தோட வாழ விடுங்க அப்படின்னு தன்னுடைய அறிக்கையை முடிச்சிருக்கார். உண்மையில இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். ரசிகர்களுக்கும் பொதுமக்களும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அப்படின்னு முடிச்சிருக்காரு. இது வந்து உணர்ச்சி வசமான ஒரு வாசகம் தான். தலை அப்படிங்கிற வாசகத்தை வந்து ரசிகர்கள் சொல்ல விடல. இது தலை அப்படிங்கிற வாசகத்தை, அந்த அடைமொழியை அஜித்துக்கு சொன்ன உடனே அதை வந்து அஜித் ஏற்றுக்கொள்ளவில்லை, வேணாம் அப்படின்ட்டாரு. இதையாவது சொல்லுவோம் அப்படின்னு இப்படி என்ன பண்ணா கடவுளே அஜித்துன்னு ஆரம்பிச்ச உடனே இதுவும் எனக்கு பிடிக்கவில்லை, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக வந்து இவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபர், எந்த ஒரு விமர்சனத்துக்கு உட்படாதவர், அதே நேரத்தில் என்னை வந்து யாரும் தூக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை, அரசியல் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவருடைய நடவடிக்கைலாம் போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவருடைய ஒரு உண்மை குணம் என்ன, எனக்கு பெருமைகள் பிடிக்காது, அவ்வளவுதான் முடிஞ்சு. பெருமைகள் பிடிக்காது, தூக்கி பேசுறது பிடிக்காது. அதே நேரத்தில் கடவுளேங்கிற வார்த்தை சாதாரணம் கிடையாது. ஆமா, அதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. தலை அப்படிங்கிறதும் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு வாசகம், அதையெல்லாம் கூட உயர்ந்த வாசகம் கடவுளேங்கிற ஒரு வாசகம், அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்னைக்கு தொண்டர்கள் வந்து ரொம்ப பிரமிச்சு தான் போயிருக்காங்க. உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயம். ஆமா, இது வந்து அஜித்தினுடைய ஒரு பெருந்தன்மையையும் மற்றபடி அவருடைய தனித்தன்மையும், அதே நேரத்துல வந்து பெருமை இல்லாத ஒரு நபர், என் வேலை உண்டு நான் உண்டுப்பா, நான் ஒரு நடிகன் அப்படிங்கிறத இதன் மூலமாக நிரூபிக்கின்றார்.
அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.